Hey guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். இன்னைக்கு வந்து மிக கொடூரமான ஒரு விபத்தை பத்தி தான் பேச போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்றுலேருந்து எல்லா மீடியாவும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா போன உயிர்கள் திரும்ப போறது இல்லை, அவ்வளோ பெரிய ரணத்தை வந்து வழங்கிட்டு போயிடுச்சு நேத்தி, அப்படிதான் வந்து சொல்லணும். ஸோ எங்க தவறு நடந்தது? ஏன்னா விமானம்ங்கிறது வந்து நார்மலாகவே நம்ம வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து அடிக்கடி போயிட்டு வர ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அடுத்தடுத்து விமான விபத்துகள் நடந்துட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரியான பயத்தை வந்து உண்டாக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம விவாதிக்க போகிறோம். பிரேமன், நேற்று நடந்த இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது பிரேமன். ஏன்னா டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் செகண்ட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. ஆமாம், சில வினாடிகள் அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புன சில வினாடிகள் நடக்குது. அந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும், டேக் ஆஃப் ஆன உடனே வந்து அது டிக்ளைனாக வந்து கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்ஜின் ஃபெயிலியர் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் வந்து 2 இன்ஜின் இருக்கும், ஓகேவா? ஒரு இன்ஜினில் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு இன்ஜின் வந்து சேஃபாக வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டு லேண்ட் பண்ணுறதுக்கு, எமர்ஜென்சி லேண்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதில் பிரச்சனை இருக்க போகிறது. இன்னும் நிறைய பேர் சொன்னால் 2 வீடியோ இருந்துச்சு பார்த்தியா? யாரோ வந்து மொட்டை மாடிலேருந்து எடுத்த ஒரு வீடியோ, இன்னொன்று வந்து ஏர்போர்ட் வளாகத்துலேருந்தே ஒரு சிசிடிவி வீடியோ இருந்துச்சு. ரெண்டுத்தையும் பார்க்கும்போதே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த இன்ஜினோட சவுண்டு கேட்டுது. அந்த மொட்டை மாடிலேருந்து எடுத்த வீடியோவில் இன்ஜின் சவுண்டு கேட்டுது. ஸோ இன்ஜின் ஃபெயிலியர் இருக்க வாய்ப்பு இல்லைன்னாங்க. சில பேர் வந்து அந்த ஃப்ளாப்ஸ் தான் சொன்னாங்க. அது இந்த ஃப்ளாப்ஸ் வந்து தவறான பொசிஷனில் இருந்தது. ஸோ அது ஏன் அப்படி போச்சு? மெக்கானிக்கல் ஃபெயிலியரா இல்லை வந்து பைலட் ஃபெயிலியரா? இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சில இடங்களில் வந்து பைலட் வந்து மென்டல் ஹெல்த் அவங்களோட பிரச்சனைக்காக வந்து இந்த மாதிரியான சில விபத்துகளை ஏற்படுத்தக்கூடும். அப்படியுமே இல்லை. ஏன்னா வந்து அவர் மேடேங்கிற வார்த்தை வந்து எப்போல்லாம் வந்து ரொம்ப எமர்ஜென்சியோ அப்போ வந்து பயன்படுத்துவாங்க. அது வந்து ஃப்ரெஞ்சுலேருந்து வந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. ஸோ மேடே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஏன் நடந்தது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வர முடியல. இன்னொரு தியரியுமே சொல்கிறாங்க, பெரிய பறவைகள் கூட்டம் வந்து மோதுனா இப்படி நடக்கும். போக தான் தெரியும் என்ன நடந்தது, எது வந்து காரணம் அப்படின்னு. இந்த பிளாக் பாக்ஸ் இருக்குல்ல பிரேம், அது ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போதான் இந்த சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அது அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. பிளாக் பாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணதா. அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கான். பிளாக் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 20,000 பேராமீட்டர்ஸ் மேலே இருக்கும். அதாவது வந்து இன்ஜினோட ஆர்பிஎம் எவ்வளோ, இன்ஜின் சிஸ்டத்தில் உள்ள எல்லாத்தோட டீட்டெயில்ஸ், எல்லாத்தோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து லோட் ஆகிட்டே இருக்குமா டிஜிட்டலாக. அந்த பிளாக் பாக்ஸை அவங்க வந்து எவால்வேட் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு விஷயம் தெரிய வரும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக அட்லீஸ்ட் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு முதல்கட்ட அறிக்கையாவது தெரிய வரும். ஏன்னா இவ்வளோ பேர் பேசஞ்சர் வந்து உயிர் போயிருக்குல்ல பிரேமா, பெரிய ஒரு விஷயம் ஆர்த்தி. ஏன்னா அவங்கள ஏற்றி விட்டவங்க ஒரு 4 அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு ஃபேமிலி பார்த்தோம், ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ, புருஷன் பொண்டாட்டி 3 குழந்தைங்க இன்னொரு இடத்துல உட்காந்துருக்காங்க. சரி, அந்த குழந்தைங்க பாவம், அது ஒரு இன்னசென்ட் லைஃப். அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரிச்சுட்டே அந்த ஒரு இதில் போட்டிருந்தாங்க பிரேமா. அவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ராட் லைஃப் அவங்க கிட்ஸோட பில் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு உண்மையாகவே. அந்த 3 குழந்தைங்களுக்கும் சொர்க்கத்தில் ஒரு நிச்சயமான ஒரு நல்ல இடம் இருக்கும். ஆனால் என்ன சொன்னாலுமே, அந்த சுகர் கோட்டிங்கான வார்த்தை சொன்னாலுமே வந்து அதை தாண்டி வர முடியல உண்மையாகவே. அந்த 3 குழந்தைங்களோட சிரிச்சுட்டே அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ச்சே என்ன. அதனால தான் இதை வந்து கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன ஒரு தவறு, எல்லா இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே வந்து மூடி மறைக்காமல் ஒரு உண்மை நிலையை மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 242 பேர் போயிருக்காங்க, ஒருவர் மட்டுமே வந்து உயிரோட தப்பிச்சிருக்காரு. அதான எனக்கு ஒரு டவுட், எப்படி இவ்வளோ பெரிய கிராஷ்ல வந்து அவங்க நடந்து வந்தாங்கல்ல. ஆமா, விஸ்வாஸ்குமார் நடந்து வந்தாங்க, போனை எடுத்து பேசினாங்க. ஸோ அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி வந்து ஒரு அசால்ட்டா வந்து இவ்வளோ பெரிய கிராஷ் வெடிக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து டேங்க் ஃபுல்லா இருந்ததுனால, ஃபுயல் ஏன்னா அப்பதான் கிளம்புது இல்லையா, அதனால வெடிச்சிருச்சு. மோதின பிறகு உடனே வெடிச்சிடுது. அதில் வந்து ஒருத்தர் மட்டும் உயிர் தப்புனது எப்படி அப்படிங்கும்போது நிறைய தியரி சொல்கிறாங்க. 11A அவர் விண்டோ சீட் பக்கத்தில் உட்காந்தாரு, அவர் குதிச்சிருக்க முடியும், அதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு வந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ யோசிக்கிறதுக்கு, வெடிக்க போது குதிக்கணும்னு யோசிக்கிறது கூட நமக்கு திங்க் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. என்ன நடந்திருக்கும்னா இயல்பாகவே வந்து இயற்கையாகவே அவர் தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழி வந்திருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவருக்கு என்ன நடந்ததுன்னே கூட தெரிஞ்சிருக்காது அங்கே நடந்த இன்சிடென்ட்டில் அப்படிங்கிறாங்க. ஸோ பட் எனிவே வந்து ஒரு மிரக்கலாக ஒரு உயிர் வந்து தப்பிச்சிருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, அவர் உட்காந்து இந்த சீட் 11A, அது என்ன தெரியல, அது உண்மையான ஃபோட்டோ என்னன்னு தெரியல, ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த பெட்டோட நம்பர் 11 போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து மார்ஃபிங்கால உண்மையானு தெரியல. பட் ஏதோ கோயின்சிடன்ஸாக அந்த 11ங்கிற நம்பர் வந்து அங்கே ப்ளே ஆகிருக்கு. பட் அட்லீஸ்ட் ஒரு உயிர் வந்து தப்பிச்சுது. ஆனால் 241 பேர் அதில் இருந்தவங்க, க்ரூ மெம்பர்ஸ், மக்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க. அது மோதினது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டலில் மோதிருக்காங்க. நிறைய மெடிக்கல் பயிலக்கூடிய மாணவர்கள், டாக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க நிறைய பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க. ஸோ பலி எண்ணிக்கை வந்து 280 290 தொடும் கூட நியூஸ் வருது. அதை நினைக்கும் போது தான் ரொம்ப பயமாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து கிரிட்டிக்கலான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு தீராத வழியை, தீராத ஒரு நாளாக வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட்
ஏர்கிராஃப்ட் இன்சிடென்ட் அப்படிங்கிறாங்க. அது இது இவ்வளோ பெரிய பேசஞ்சர் இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டுங்கும் போது டேக் ஆஃப் ஆகும்போது ஏதோ ஒரு எமர்ஜென்சினா இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா? ஆமா, இது நிறைய லெவல்ல சொல்றாங்க. இப்போ அந்த விமானம் ஏர் இந்தியாவோடது. அது என்ன ரக விமானம் பார்க்கும்போது போயிங் 787 ட்ரீம் லைனர்ஸ். அது வந்து 10 வருஷமா வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் இப்போதான் போன மாதம் தான் வந்து பில்லியன்த் பேசஞ்சர், அதாவது 100 கோடி பேசஞ்சர் இந்த ரக விமானத்தில் பயணம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விழாவை வந்து போயிங் எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த ரக விமானத்துக்கு சேஃப்டி கன்சர்ன் இருக்கு. நிறைய பேர் விசில் ப்ளோவர்ஸ், அதாவது அந்த போயிங்லேயே வேலை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய வந்து சேஃப்டி கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பா ஒரு வாட்டி ஏர் இந்தியாவில் வந்தபோது வந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் ஏர் இந்தியாவில் வந்து எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்பாவுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு. அப்பா அதில் ஒரு கமெண்ட் பார்த்தேன், நம்ம கண்ட்ரியோட ஃப்ளைட்டை பற்றி நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையாது. இல்லை, நம்ம பொலிட்டிஷியன்லாம் இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அப்போ பொலிட்டிஷியன் ஒரு அரசியல்வாதி கொள்ளடிக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி தப்பாக சொல்லக்கூடாதா? அது ஒரு கேள்வி தான் இயல்பாக எழுது இல்லையா? இல்லை நம்ம நாட்டுக்காரர் அவரை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது, எவ்வளோ கொள்ளடிச்சிடலாம் அப்படிங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் பணத்தெல்லாம் சுருட்டிட்டு ஓடிறாரு, ஒரு இந்தியர், அவர் இந்தியருங்கிறதுனால அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கிடையவே கிடையாது. சரி, எங்கே தவறு நடந்தோ சரியான நேரத்தை சுட்டி காட்டலைன்னா தவறு வந்து இன்னும் பெரிய தவறு ஆகும். இதே விமானத்தில் நல்லா கேட்டுக்கணும், அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பாங்க இல்லையா? அகமதாபாத்லேருந்து இது லண்டன் போகிற விமானம். இந்த விமானம் திரும்ப வந்து லண்டன்லேருந்து அகமதாபாத் வரும்போது ஒருத்தவர் வீடியோ எடுத்து தெளிவாக போட்டார். எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அங்கே ஒர்க் ஆகலை, ஏர் இந்தியாவில் ஒர்க் ஆகல. அண்ட் நம்ம அட்டெண்டன்ட் கூப்பிட்டா அது ரெஸ்பாண்ட் பண்ணாது, அங்கேருந்து மெக்கானிசம் எதுவுமே ஒர்க் ஆகலன்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ பார்த்தோம். ஆமாம், அதில் உள்ள தொடுதிரை ஒர்க் ஆகலை, எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இல்லை நம்ம நாட்டு ஏர்லைன்ஸ் தானே வாய முட்டு போயிடுறது அப்படியே ஒரு கேள்வி வருது. இதை கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா நம்ம நாட்டு ஏர்லைன்ஸு அந்த சேஃப்டி கன்சர்ன்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. இன்னும் வந்து அது ஒரு தவறான ஒரு பேரை தான் நம்ம நாட்டு ஏர்லைன்ஸ்க்கு வெளி உலகத்தில் கொண்டு வரும். ஆக்சுவலாக நம்ம ஒரே ஒரு வாட்டி வந்து நாங்கள் ஏர் இந்தியாவில் வந்திருக்கோம். ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஃப்ளைட்னாலே ஒரு ரொம்ப பயத்தை ஏற்படுத்தின ஒரு இன்சிடெண்ட் தான் அன்றைக்கி நடந்துச்சு. நான் வந்து யூஎஸ்ஏலேருந்து இந்தியா வரும்போது ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணேன். அவ்வளோ பெரிய டர்புலன்ஸ் இருந்தது. டர்புலன்ஸ் வந்து காமன் தான், பட் ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. அன்றைக்கி நாங்கள் ஃப்ளைட்டில் எல்லாருமே கற்றுனோம். அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இது வரைக்கும் வேறு எந்த ஃப்ளைட்லேயும் நான் ஃபீல் பண்ணதில்லை. பட் அது எதில் கொண்டு போய் முடிஞ்சதுன்னா அடுத்து ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எப்படா இந்த ட்ராவல் முடியுன்ற மாதிரி எனக்கு ஒரு இதை ஏற்படுத்தி விட்டுடுச்சு. கரெக்ட். நம்ம ஒரு தடவை வந்திருக்கோம் மாமா. இப்போ ரீசனில் நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, சரி ஓகே நம்ம இப்போ வந்து அது இந்தியன் கவர்மெண்ட் நடத்துனாங்க, அதுக்கப்புறம் டாடா கையில் போயிடுச்சு, சரி ஓகே ஒரு ட்ரை பண்ணலாமேனா இல்லை, ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய வந்து பிரச்சனை தான் இங்கே வந்து பேரண்ட்ஸ்லாம் போகும்போது ஃபுட்டு வந்து நல்லா கொடுக்கலன்னா பிரச்சனையாக இருக்கும். கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம், அதுவும் அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதில் இருக்குது. ஆமாம், இதை விட பெரிய விஷயம் அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுச்சா. ஏன்னா வந்து இப்படி ஒரு ஃப்ளைட் வந்து அகமதாபாத்தில் வருது, அங்கேயே திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்களா, இது வரைக்கும் நம்ம கன்க்ளூஷன் வர முடியாது. ஸோ ஃபாலோ பண்ணாங்களா இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த பிரச்சனை எங்கே நடந்திருக்கு, இந்த போயிங்லேயே நடந்திருக்கா, அதாவது இந்த மேனுஃபேக்சரர்லேயே பிரச்சனை இருக்கா, 787 ட்ரீம் லைனர்லேயே பிரச்சனை இருக்காங்கிறது முதல் கேள்வி. இல்லை அங்கே பிரச்சனை இல்லை, இங்கே அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஏர் இந்தியாவில் ஒரு பிரச்சனை இருக்கா, அவங்க வந்து சரியான முறையில் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணலையா, சரியான முறையில் அதை கையாளலையா, சரியான முறையில் அதை செக் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. மூணாவது பைலட் இஷ்யூ இருக்கா. நிறைய ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் பைலட் எரர்னு ஒரு காரணம் இருக்குது. ஆக்சுவலாக 2 பைலட் இருப்பாங்க பிரேமா, கோ பைலட் ஒருத்தவங்க இருப்பாங்க. கரெக்ட். மெயின் பைலட் வந்து எக்ஸ்பீரியன்ஸான 8000க்கு மேற்பட்ட ஹவர்ஸ் ரன் பண்ண ஒரு மெயின் பைலட், கோ பைலட்டும் 1000க்கு மேற்பட்டான ஹவர்ஸ் ரன் பண்ணாங்க. ஸோ 2 பேரும் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட் தான் இருந்திருக்காங்க. ஸோ அங்கேயுமே வந்து தவறு நடந்துச்சா என்னன்னு வந்து நம்ம அறுதிட்டு கூற முடியல எந்த இடத்துல நடந்ததுன்னு. அன்லஸ் வந்து பிளாக் பாக்ஸை அவங்க வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிற வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஏர் இந்தியா இதை வந்து திரும்ப தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். போயிங்குமே அதே தான், ஏர் இந்தியாவுக்குமே அதே தான். ஏன்னா போயிங் ரிப்பீட்டடாகவே வந்துகிட்டு இருக்கு. நீ போயிங் விமானத்தில் பார்த்தோன்னா 2018 19 மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கு போன வருஷம் வந்து 2024 அதுக்கான நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க. 1.1 பில்லியன் நினைக்கிறேன், அதுக்கான நஷ்ட ஈடு இப்போ கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அலாஸ்கா ஏர்லைன்ஸ், அதுவும் போயிங் விமானம் தான், அதோட கதவு பறந்துடுச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். அப்புறம் வந்து சேஃப்டியாக வந்து போர்ட்லாண்டில் லேண்ட் பண்ணாங்க, 3 பேருக்கு வந்து இன்ஜுரி இருந்தது, அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் வந்து போயிங் ரக விமானம் தான். சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸும் இவங்கள்ட்ட நஷ்ட ஈடு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிங் வந்து ரிப்பீட்டடாகவே வந்து அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ரக விமானமா அப்படிங்கிற மாதிரி அது வந்து போய்கிட்டு இருக்கு. ஃப்ளைட் மேனுஃபேக்சரர் வேற யாரும் இல்லையா? ஆக்சுவலாக 2 பெரிய மேனுஃபேக்சர் தான், போயிங் அண்ட் ஏர்பஸ். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வராங்க. ஸோ போயிங் ஏர்பஸ்ன்னு பார்க்கும்போது ஏர்பஸ்ன்னு சில பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் போயிங்கில் ஒரு
வெகு காலமாகவே ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதை செக் பண்ணணும். நிறைய விசில் ப்ளோவர்ஸ் அது உள்ள வேலை பார்க்குறவங்களே நிறைய நேரத்தில் வந்து அந்த பிரச்சனை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 787 ட்ரீம் லைனர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. 737 மேக்ஸ் அது அந்த விமானம் அதான் சொன்னால் 2018, 19 பிரச்சனை நடக்குது. 18 மாதம் அந்த ரக விமானத்தை இயக்கக்கூடாதுன்னே ஒரு தடை விதிக்கிறாங்க. அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி போன மாதம் தான் 1.1 பில்லியன் வந்து அவங்க நஷ்டஈடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஈவன் வந்து நிறைய கிராஷ் நம்ம பார்த்துருக்கோம். ஏர் இந்தியாவும் நிறைய கிராஷ் பார்த்துருக்கோம். ஈவன் 2020 அது எல்லாருக்குமே தெரியும். கோவிட் அப்போ வந்தே பாரத் மூலியமாக வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து இறக்குனாங்க மக்களை. கோழிக்கூடில் இறக்கும் போது வந்து அது ஓடுதலை வந்து வெதர் நினைக்கிறேன் இல்லை பேட் வெதர்னால அந்த ஓடுதளத்தில் நிற்காம போய் அத்தனை உயிர்கள் வந்து நம்ம பலிவாங்க பார்த்தோம். மேங்களூர் எல்லாருக்கும் தெரியும் டேபிள் டாப் ஓடுதளம். அதில் வந்து அது வந்து பைலட் ஏர் அந்த ஒரு டாக்குமெண்ட்டே இருக்குது. ஸோ பைலட்டு சரியான முறையில் கையாளனால அது போய் விழுந்து மிகப்பெரிய ஒரு உயிர் சேதம். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு கார்த்தி. ஸோ அதனால் வந்து இது எங்கே தவறோ அங்கே சரியாக சரி செய்யும். எல்லாருமே பணம் படைச்சவங்கலாம் ஈஸியாக தப்பிச்சிட்டாங்கன்னா பாவம் இந்த மாதிரி அப்பாவியான உயிர்கள் வந்து நிறையா பலியாக. எத்தனை பேர் அவங்க லைஃப் ஃபேமிலியை விட்டுட்டு வேலைக்காக போயிருப்பாங்க. நிறைய பேர் ஃபேமிலியோடு அங்கே போய் ஒரு லைஃப்பை பில்ட் பண்ண போயிருப்பாங்க. பாவம் ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணை பார்க்கறதுக்காக போனவங்க. இந்த மாதிரி பல ஸ்டோரி அந்த 242 பேருக்கும் நிறைய ஸ்டோரி இருந்திருக்கும். நிஜமாவே கடவுள் தான் அவங்க ஃபேமிலிக்கு எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு துயரத்தில் அந்த ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க. கடவுள் எல்லா சக்தியுமே வந்து அவங்களுக்கு வழங்கணும். இதில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி 10 நிமிஷம் என்னவோ வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை பிரேமா அவங்களோட இது கூட நியூஸில் பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ்ல அவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக போயிருந்தா அவங்க உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எந்த மாதிரிலாம் ஒரு இன்சிடென்ட் பேக் டு பேக் நடந்திருக்குன்னு பாருங்க. இதை வந்து கண்டிப்பாக வந்து சரியான முறையில் கையாண்டு எங்கே பிரச்சனையோ அதை ஃபிக்ஸ் பண்ணி. ஏன்னா நம்ம அடுத்த ஃப்ளைட்டில் போகும்போது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகிறதுக்கான அந்த ஒரு வழி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ளைட் புக் பண்ணும்போது பெரும்பாலான நேரங்களில் அது என்ன ரக விமானம்னு தெரிஞ்சிடும். ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்தா நம்ம இப்போ அட்வான்ஸாக புக் பண்ணுறோம், 3-4 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளைட்டை மாற்றுறதுக்கான ஷெடியூல் மாற்றுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இல்லை போயிங்கை அவாய்ட் பண்ணுவோம் அப்படிலாம் நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா போயிங் ஏர்பஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. சரி, அப்படி வந்து அவாய்ட் பண்ணணும்னு போக முடியாது. போகக்கூடிய எல்லா விமானங்களும் விபத்துக்குள்ளாகுதுன்னு சொல்ல முடியல. பட் மக்கள் நம்ம போகும்போது நமக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டை வழங்க வேண்டியது அந்த ஏர்லைன்ஸு ப்ளஸ் அந்த மேனுஃபேக்சர் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட பொறுப்பாக இருக்குது. எல்லாரும் சரியான முறையில் வந்து இதில் கையாளணும். ஏன்னா இவ்வளோ பேரோட உயிர் இன்வால்வ் இருக்குது பிரேமா. ஒரு ஃப்ளைட்டில் ஒரு மெயின்டெனன்ஸ் இஷ்யூவோ இல்லை இந்த பைலட் இஷ்யூவோ என்ன இஷ்யூ நடந்தாலும் எவ்வளோ பேரோட உயிர் அதில் போயிருக்குல்ல. கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணணும். ஆமாம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்லேயும் தான் ஒவ்வொரு பாடம் கற்றுக்குறாங்க, இன்னும் கற்றுக்கிட்டே இருக்காங்கிறது தான் சோகம். 1996 ஐ திங்க் வந்து டெல்லியில் நியர் டெல்லியில் மிட்வேல ஒரு கொலிஷன் நடக்குது. சவுதி ஏர்லைன்ஸுக்கும் ஒரு கஸ்கஸ்தான் ஏர்லைன்ஸ்னு நினைக்கிறேன். மிட்வேல கொலிஷன் நடக்குது. நிறைய உயிர்கள் வந்து பலியானது. அதுக்கு என்ன ரீசன்னா வந்து புவர் கம்யூனிகேஷன். அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியாத ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ அதன் பிறகு வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து இப்போ கூட ரீசெண்டாக யூஎஸ்ஏல நடந்ததுல பிரேமா, வாஷிங்டன் டிசியில். அது கரெக்ட், புவர் கம்யூனிகேஷன். ஆமாம், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் 2024 போட்டோமேக் ரிவர் கிட்ட வந்து நடக்குது. ஒரு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானமும் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர், அதாவது யூஎஸோட ஹெலிகாப்டர், பென்டகன்லேருந்து வந்த ஹெலிகாப்டரும் மோதி அது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தானது. எல்லாருமே இறந்து போனாங்க அந்த ரிவரில் விழுந்து. ஸோ இந்த மாதிரி அழியாத ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் திரும்ப ஒரு பிரச்சனைனா நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாடத்துலேருந்து அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் தான் பாடம் கற்றுக்கிறாங்க தவிர ஒட்டு மொத்தமாக ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டு உருவாக்கிட மாட்டுறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். யார் இந்தியாவை நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது எங்கள் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம என்ன வேணால் சொல்லலாம் இல்லையா, நாட்டுப்பற்று, நம்ம நாட்டு ஏர்லைன்ஸ் அப்படி சொன்னால் அட் த எண்டு வந்து 241 உயிருக்கு யார் பதில் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் நான் எப்பயுமே செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஐட்னரி வந்து எதுவாக இருக்கோ அதுதான் செக் பண்ணுவோம். 3 தடவை போயிருக்கோம். 3 தடவை ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏர் இந்தியா இருந்ததுனால அதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதனால் வந்து நாங்கள் மேக்ஸிமம் கத்தார், மிடில் ஈஸ்ட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா வந்து லண்டன் போவும். ஸோ இந்த மாதிரி போவோம். ஸோ அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த ரக விமானத்தை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ போயிங் இல்லை ஏர்பஸ் தான் போவோம் அப்படிலாம் அவாய்ட் பண்ண முடியாது. அப்புறம் வந்து நமக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். நம்ம கம்ஃபர்ட்டுக்கு வந்து கிடைக்காம போயிடும். நான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்த பிரேமா, அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரில, இந்த மாதிரி கருகி போயிட்டாங்க அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம். அப்போல்லாம் பாவம் புண்ணியம்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இருக்கிறவங்கலாம் புண்ணியம் செஞ்சவங்க, இறந்தவங்களாம் பாவம் செஞ்சவங்களாம் கிடையாது. நிறைய அப்போ இன்னும் அரசியல்வாதிகள்லாம் இருந்துட்டு தானே இருக்காங்க. அப்போல்லாம் கிடையவே கிடையாது ஒன்றுமே. அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. ஏன்னா அது யாருக்கு வேணாலும் நடந்துக்கலாம். ஏன்னா ஃப்ளைட்லாம் வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய விஷயம் எங்கே வேணாலும் நடக்கலாம். நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இப்போ நடந்ததுமே வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்திருக்கு. இனிமேல் நடக்காமல் இருக்குன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 3 இடங்கள்லையுமே வந்து சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பாக வந்து அவங்க உறுதிப்படுத்தணும். எந்த ஒரு
என்ன சொல்ற இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுமே வந்து அவங்க வந்து வளைஞ்சு கொடுத்துடக்கூடாது அப்படின்னா போயிங்லாம் நிறைய இதுக்கு முன்னாடி வந்து விசில் ப்ளோவர் இருந்தாலுமே வந்து அவங்க சரியாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுலேருந்து ஏர் இந்தியா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது இது எல்லாமே பார்க்கறது ஒரு கவர்மெண்ட்டோட பொறுப்பாக இருக்குது. அதை சரியான முறையில் செய்யலைன்னா வந்து இந்த மாதிரியான உயிர்கள் பொதுமக்களோட உயிர்கள் தான் வந்து இழக்க நேரிடும். ஆனால் கவர்மெண்ட் வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணும், அவங்களுமே அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுமே வந்து அதே ஃப்ளைட்டில் தான் போகிறாங்க, நம்ம குடும்பமும் அதே ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கோட எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் எல்லா இடத்துலையும் வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம வேண்டிப்போம். நம்ம எல்லாருனாலும் ஒரு விஷயம் தான் செய்ய முடியும், பேசிட்டு நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த உயிர்களுக்காக வேண்டியிருக்க முடியும், அந்த குடும்பம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடியும். இதுதான் வந்து நம்மளால் வந்து செய்ய முடிய ஒரு விஷயமா இருக்கும்.